விவசாயம் சந்திக்கும் போது வெஸ்டேஜ்ல என்ன உரம் இருக்கும்பாங்க. அப்ப நீ எல்லாமே சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம ப்ராடக்ட்ல எது உரம், எது சப்ஸ்டிடியூட்ஸ், எது ரெமெடி அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்ல அக்ரி கோல்டு, அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக் இது உரம். அக்ரி கோல்டு, அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக் இது உரம். அக்ரி 82 அக்ரி ஹுமிக், அக்ரி 82 ஒட்டும் பசை ஆக்டிவேட்டர் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு துணை பொருள். அக்ரி ஹுமிக் ஒரு மண்ணில் மக்காத பொருளை மக்க செய்யக்கூடிய ஒரு பொருள். அப்ப அக்ரி 82 அக்ரி ஹுமிக்கும் உரம் அல்ல, மண்ணில் ஒரு உரத்தை வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு உப பொருள், ஒரு துணை பொருள், சப்ஸ்டிடியூட்ஸ், ஆடிங் ஏஜென்ட்ஸ் இப்படி சொல்லலாம். அக்ரி 82 அக்ரி ஹுமிக் உரம் அல்ல. அக்ரி கோல்டு, அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக் உரம். மருந்து வந்து அக்ரி பயோ ஃபங்கிசைட் ஆர்எல்ஸ் அக்ரி ப்ரோடெக்ட், போத் ஆர் சேம். அக்ரி பயோ ஃபங்கிசைட் ஆர்எல்ஸ் அக்ரி ப்ரோடெக்ட். இப்போ இந்த இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா நீங்க உரம்னு சொல்லிட்டு அக்ரி 82 வந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது ஆக்டிவேட்டரா அப்படின்றாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன உங்களுடைய நாலேஜ் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, இல்லைன்னா டிகிரேட் ஆயிடும். அப்போ எது உரம், எது உரம் அல்ல, எது ரெமெடி ரொம்ப 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 முக்கியமானது. So once I have to repeat all those things. அக்ரி கோல்டு உரம், அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக் உரம், அக்ரி 82 அக்ரி ஹுமிக் உரம் அல்ல, சப்ஸ்டிடியூட்ஸ் துணை பொருட்கள். அக்ரி பயோ ஃபங்கிசைட், அக்ரி ப்ரோடெக்ட் தாவரங்களுக்கு நோய் வந்தால் அந்த நோய்க்கான தீர்வு மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஓவர்வியூ, நம்ம உரத்தை பத்தி ஒரு ஓவர்வியூ. அடுத்து ரொம்ப முக்கியமானது, நீங்க சிட்டில இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தோட்டம், ஒரு மாடி தோட்டம், ஹோம் கார்டன் அல்லது டெரஸ் கார்டன், ஒரு வில்லேஜ்ல இருக்கீங்க, ஒரு விவசாயம் பண்றாங்கன்னா நீங்க இனிமேல் உங்களுடைய பர்வியூ, உங்களோட அந்த என்ன சொல்றது, அந்த தாவரத்தை பார்க்கக்கூடிய விதம் இனிமேல் இந்த நிலைகள் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எளிதாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப தாவரங்களின் வளர்ச்சி நிலைகள் 4. There are 4 stages available plant growth. விதைக்கின்ற பருவம், நம்பர் 1 விதைக்கின்ற பருவம், ஸ்ப்ரவுட்டிங் ஆர் சீட்லிங் ஸ்டேஜ். விதைக்கின்ற பருவம், ஒரு விதையோ ஒரு மரமோ ஒரு செடியோ நட்டு வைக்கிறீங்கன்னா அதுதான் விதைக்கின்ற பருவம். வளர்கின்ற பருவம், வெஜிடேட்டிவ் ஃபேஸ், அந்த விதையிலிருந்தோ மரத்திலிருந்தோ செடியிலிருந்தோ கொடியிலிருந்தோ கொடி கொடியா வளருது, மரம் மரமா வளருது. இது மாதிரி வளரக்கூடியது அந்த நிலைகள் இருக்குல்ல, நல்ல கிளைகளோட படர்ந்து வளர்ந்தக்கூடிய நேரம் தான் அது வளர்கின்ற பருவம். என்னைக்கு அந்த செடியில கொடியில மரத்துல பூ வருதோ, மொட்டுகள் வருதோ, அதுதான் பூ பூக்கும் தருணம், ஃப்ளவரிங் ஃபேஸ். மொட்டுகள்ல இருந்து பிஞ்சுகள், காய்கள், கனிகள், இது மாதிரி பழங்கள் வந்துச்சுன்னா அது 4வது நிலை, ப்ரொடக்டிவிட்டி ஸ்டேஜ். சோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், விதைக்கின்ற பருவம், அச்செடியா மரமா வளருது, வளர்கின்ற பருவம். பூ பூக்கும் தருணம், என்னைக்கு மொட்டுகள் பூக்கள் வருதோ, அந்த மொட்டுகள் பூக்களோட நின்றுச்சுன்னா 3 பருவம் தான். அந்த பிஞ்சுகள் வந்துருச்சு, காய்கள் வந்துருச்சு, பழங்கள் கனிகள் வந்தா 4வது பருவம், ப்ரொடக்டிவிட்டி ஸ்டேஜ். இப்ப பாருங்க, கீரை, புதினா, துளசி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இல்ல வீட்டுல மருதாணி, இது மாதிரிலாம் செடிகள் இருக்குன்னா அது விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம். ஏன்னா செடியா வளர்ந்தா போதும். பூ சாகுபடி பண்றாங்க, வெற்றிலை சாகுபடி பண்றாங்க அப்படின்னா 3 பருவங்கள் உடைய பயிர்கள். விதைக்கின்ற பருவம், செடி நட்டு வைக்கிறது, வெற்றிலை கொடி நட்டு வைக்கிறது, அது செடியா வளர்ந்து வருது, அது வளர்கின்ற பருவம். என்னைக்கு பூச்செடியில மொட்டுகள் பூக்கள் வருதோ அது பூ பூக்கும் தருணம். வெற்றிலை நல்ல கொடியா வளர்ந்தோன அந்த வெற்றிலை வந்து நல்ல ஷேப்பு ஷைனிங்கா இருக்கிறது வந்து 3வது தருணம். காய்கறிகள் சாகுபடி பண்ணுறாங்க, வாழை, தென்னை, மாமரம், மாதுளை மரம், கொய்யா மரம், இது மாதிரிலாம் இருக்குன்னா அது 4 பருவங்கள் உடைய பயிர்கள். விதைக்கின்ற பருவம் சேம், வளர்கின்ற பருவம் செடியா மரமா வளர்றது, 3வது பருவம் பூ வருது, 4வது பருவம் மகசூலுக்கான நேரம். இப்போ பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பயிர்கள் இருக்கு. பூமிக்கு அடியில் மகசூல் தரக்கூடிய பயிர்கள் கடலை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மஞ்சள், உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், பீன்ஸ், இது மாதிரி நிலத்துக்கு அடியில் மகசூல் தரக்கூடிய பயிர்களுக்கு 3வது பருவம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. 3வது பருவம்னா பூ வரும். ஆக்சுவலா கடலையில பூ வரும். பூ வரும்போது என்ன நடக்கும்னா
கீழே கடலை மணிகள் வர ஆரம்பிக்கும். அப்போ 3வது பருவத்துக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த நொடியில இருந்து 4வது பருவம்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இல்லையோ? ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த விவசாயத்துல இந்த பிளான்ட் growth ஸ்டேஜஸ் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்க இல்ல அக்ரில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 8 பருவங்கள் இருக்கு, 6 பருவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், இது உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்காக இந்த விஷயங்கள் நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கங்க. விவசாயிகள்ட்ட போயிட்டு இது வளர்கின்ற பருவம், இது பூ பூக்கும் பருவம் அப்படின்னு நம்ம நோட்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது அந்த வயலுக்கு போறீங்க இல்ல வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் வச்சிருக்காங்கன்னா, நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ஈஸி டு கேரி தி இன்ஃபர்மேஷன் டு க்ளோஸ் யுவர் ஹார்ட். அதுக்காக உங்களுக்கு எது ரொம்ப வந்து தெரியப்படுத்துகிறதுக்கு நாலேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா கொண்டு வரதுக்காக தான் இந்த 4 பருவங்கள். இத விவசாயிகள்ட்ட போயிட்டு நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓ! இது இந்த பருவத்துல இருக்கு. இந்த பருவத்துல இன்னென்ன சத்துக்கள் தேவைப்படும். இந்த பருவத்துல இன்னென்ன சத்துக்கள் தேவைப்படாது. இந்த பருவத்துக்கு இந்த சத்துக்கள் கொடுத்தா பூ வரும். அடுத்தது பூ உதிராம இருக்கணும், இந்த சத்துக்கள் தேவைப்படும். இது பியூர்லி உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். கிளியர்? சூப்பர். அடுத்து விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம். அதற்கான உரம் அக்ரி கோல்டு. விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம். முதல் 2 பருவங்களுக்கான உரம் அக்ரி கோல்டு. பூ பூக்கும் தருணத்திற்கான உரம் அக்ரி மாஸ். பூவுல இருந்து பிஞ்சுகள், காய்கள், பழங்கள் வருதுன்னா அதற்கான உரம் அக்ரி நானோடெக். நம்மள்ட்ட 3 உரம் இருக்கு. முதல் 2 பருவங்களுக்கான உரம் அக்ரி கோல்ட், 3வது பருவத்திற்கான உரம் அக்ரி மாஸ், 4வது பருவத்திற்கான உரம் அக்ரி நானோடெக். இப்ப நம்ம உரங்கள் எல்லாமே இயற்கை உரங்கள். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஒரு விவசாயி இயற்கை விவசாயி அப்படின்னா வளர்கின்ற பருவத்துல கோல்டும், 3வது பருவத்துல மாசும், 4வது பருவத்துல நானோடெக் கொடுக்கலாம். இல்லங்க அவர் இவ்வளவு நாள் யூரியா டிஏபி தான் பயன்படுத்துறாருன்னா அவருக்கு குறைந்தபட்சம் நீங்க என்ன பண்ணுங்க, கோல்டு கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. அப்போ வளர்கின்ற பருவத்திலையும் விதைக்கின்ற பருவத்திலையும் என்ன உரம் கொடுப்பாரோ அதை கொடுக்க சொல்லுங்க. 3வது பருவத்துல மாஸ், 4வது பருவத்துல நானோடெக். சிம்பிள். இது வந்து ஓவராலா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். சோ டோன்ட் கன்ஃபியூஸ். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட். முதல் 2 பருவங்களுக்கான உரம் கோல்டு, 3வது பருவத்திற்கான உரம் மாஸ், 4வது பருவத்திற்கான உரம் நானோடெக். அப்போ ஒரு இயற்கை விவசாயினா ஆரம்பத்துல இருந்து கொடுத்துருங்க. ஒரு யூரியா டிஏபி கொடுக்குறாருன்னா அந்த முதல் உரம், அந்த நடவு செஞ்சோன்னு, மரக்கன்று நட்டு வச்சோன்னு, செடி நட்டு வச்சோன்னு கொடுக்கக்கூடிய உரம் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இவ்வளவு நாளா யூரியா டிஏபி பயன்படுத்தினவருக்கு நீங்க இம்மிடியேட்டா கோல்ட கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா மண்ணோட டெக்ஸ்சர், மண்ணோட ஃபார்மட், மண்ணோட கண்டிஷன் அதுதான் வந்து தீர்மானிக்கும் இந்த உரம் எவ்வளவு தூரம் எடுத்து கொடுக்கணும். அப்ப இவ்வளவு நாட்களாக செயற்கை உரம் பயன்படுத்திய மண்ணுக்கு நீங்க கோல்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் அப்டேக் கெப்பாசிட்டி இருக்காது. அப்ப நெகட்டிவ் வந்துடும். இப்ப இந்த இடத்துல நீங்க கோல்டு கொடுக்காம அவர் என்ன உரம் பயன்படுத்துற கொடுக்க சொல்லுங்க. 3வது 4வது பருவத்துல மட்டும் மாஸ் நானோடெக் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்பதான் சார் நான் வந்து அக்ரி கேட்டகரியை தெரிஞ்சுக்கிறேன், இப்பதான் நான் வந்து அக்ரி கேட்டகரியில உள்ள வந்திருக்கேன், இப்பதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா சோ நான் இதுக்கப்புறம் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணுங்க. அதுவே போதுமானது. நீங்க அதிகப்படியான பிசினஸ் வால்யூம் பண்றதுக்கு, இல்ல என்னால சைடு வால்யூம் பண்ண முடியல, மெயின் பிசினஸ் வால்யூமே வரல, நெக்ஸ்ட் லெவல் கேள்விக்குறியா இருக்கு, வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படி இருக்கவங்களுக்கு நான் அடுத்தடுத்து என்ன சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தட்ஸ் இனஃப் டு ஃபாலோ. சோ அடுத்து நம்ம உரத்துல ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்ட், நம்ம உரத்துல இம்மிடியட்டா ரிசல்ட் வரக்கூடிய ப்ராடக்ட் எதுனா அக்ரி 82 அக்ரி ஹியூமிக். வித்தின் 1 வீக்ல. ஏன்னா இது 2 உரம் இல்ல, சப்ஸ்டிடியூட்ஸ். அப்ப என்ன பண்ணலாம், உரம் கொடுத்துட்டா போதும். ஒரு 10 நாள் கழிச்சு அக்ரி 82 ஹியூமிக் கொடுக்கலாம். அது வளர்கின்ற பருவம் இருந்தாலும் சரி, விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், பூ பூக்கும் தருணம், மகசூலுக்கான நேரம், எப்ப வேணாலும் நீங்க கொடுக்கலாம். வித்தின் 10 days ஆயிருக்கணும் ஏதாவது ஒரு உரம் கொடுத்து. அக்ரி 82 அக்ரி ஹியூமுக்கு உரம் அல்ல. இதை கொண்டு போயிட்டு நீங்க உரம் சொல்லி கொடுக்காதீங்க. ரொம்ப நபர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஃபெயிலியர் ஆயிருது, இல்ல எனக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க விவசாயிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அக்ரி 82 அக்ரி ஹியூமிக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அது எப்படி உரமாக முடியும்? அதுல இருக்க சத்துக்கள் என்ன இருக்கு? இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நெகட்டிவ் ஆயிடுறாங்க. சோ அதனாலதான் நான் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் கொடுக்குறீங்கன்னா உரம் கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு கொடுங்க, ரிசல்ட் நல்லா வரும். அப்போ 4 பருவங்களுக்குமே கொடுக்கலாம் அக்ரி 82 அக்ரி ஹியூமிக். அடுத்து உரம் வந்து எது இன்ஸ்டன்டா ரிசல்ட் தரும்னா அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக். 3வது பருவத்துல பூ பூக்கும் தருணத்தை தோற்றுவிப்பதற்காக அல்லது பூ பூக்கும் தருணத்தை அதிகரிக்க அக்ரி மாஸ் கொடுங்க. வித்தின் 1 வீக்ல ரிசல்ட் வந்துடும். பூ வந்துருச்சு, பூவுல இருந்து பிஞ்சுகள், காய்கள், கனிகள்
இல்ல பழங்கள் இது மாதிரிலாம் அறுவடை பண்ண ரெடியா இருக்காங்க. அப்போ பூ வந்ததுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு அக்ரி நானோடெக் கொடுங்க. நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். இப்ப இதுக்கு நல்லா லிசன் பண்ணுங்க. இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம் என்ற பாகுபாடு கிடையாது இந்த 4 ப்ராடக்ட்டுக்கும். நீங்க அக்ரி கோல்டோ, அக்ரி பயோ ஃபங்கஸைடோ குடுக்கறனால தான், அதுக்கு மட்டும் தான் இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம் என்ற பாகுபாடு உண்டு. கண்டிஷன் உண்டு. யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் த ஃபேஸஸ். நம்ம இந்த 4 ப்ராடக்ட்ட குடுக்குறதுக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. உரம் வச்சு 10 நாள் ஆயிருக்கா, அக்ரி ஏ டு அக்ரி பூமி குடுக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு தாவரத்துல 3வது பருவம் வேணுமா, மாஸ் குடுங்க. 4வது பருவம்னா நேரட்ட குடுத்துடலாம். இதுல இயற்கை விவசாய முறையோ, செயற்கை விவசாய முறையோ அந்த பாகுபாடோ நிபந்தனையே கிடையாது. இப்போ 82 ஹுமிக் மாஸ் நேரட்ட குடுத்தீங்கன்னா, வித்தின் 1 வீக்ல ரிசல்ட் வந்துரும். அப்போ புதுசா இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். இப்பதான் பிகினிங். நான் ஃப்ரெஷரா வந்து அக்ரி கேட்டகரி எடுக்கிறேன்னா, நீங்க அக்ரி ஏ டு அக்ரி ஹுமிக் மட்டும் எடுத்துட்டு போங்க. நல்ல நாலேஜ் வந்துருச்சு. நல்ல ஸ்டஃப் ஆயிட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்புட்ன்னா, நீங்க ஒரு 2 மாதத்துக்கு பிறகு 3வது பருவத்துல மாசும், 4வது பருவத்துல நேனோடெக் குடுங்க. அப்போ 82 ஹூமிக் மட்டும் குடுக்குறீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல 50 எம்பிவி கன்ஃபார்ம். ஒரு ஏக்கருக்கு. மாஸ் நேனோடெக்லாம் குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 100 பிவி கன்ஃபார்ம். அது சிட்டில இருந்தாலும் சரி, வில்லேஜ்ல இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் குடுக்கலாம். சரிங்களா? சோ அடுத்து ரொம்ப ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா குடுக்க வேண்டிய ப்ராடக்ட் எதுன்னு சொல்லிறேன். சோ அக்ரி கோல்டு, அக்ரி பயோ ஃபங்கஸைட், அக்ரி புரோடெக். அக்ரி கோல்டு வந்து முதல் 2 பருவங்களுக்கான உரம். நீங்க இந்த அக்ரி கோல்டு குடுக்கறதா இருந்தா, தயவு செய்து ப்ளீஸ் 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 ஆக்சஸ் மீ த்ரூ வாட்ஸ்அப். என்னோட சஜஷன் ஒரு முறை எடுத்துக்கங்க. சரிங்களா? இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. என்ட்ட ஒரு முறை சஜஸ்ட் கேட்டுட்டு, நான் சொல்ற கைடன்ஸ் படி குடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நெகட்டிவ் வராது. தயவு செய்து விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவத்துல நீங்க கோல்ட ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. என்கிட்ட ஒரு முறை சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாரி நோய்க்கான மருந்து அக்ரி பயோ ஃபங்கிசைட், அக்ரி புரோடெக். அக்ரி பயோ ஃபங்கிசைட், அக்ரி புரோடெக். இதுவும் என்ட்ட ஒரு முறை சஜஷன் கேட்டுட்டு தயவுசெய்து பயன்படுத்துங்க. அப்ப இது 2மே தரமற்ற பொருட்களா? அப்ப இது 2மே ரொம்ப ரிசல்ட் வராத பொருட்களா? அப்படிலாம் கிடையாது. சோ இதுக்கு டெக்னிக்காலிட்டி அதிகம். இதுக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதிகம். ஏன்னா சாயிலோட ஃபார்மட் பொறுத்து, மண்ணோட தன்மையை பொறுத்து தான் இது வேலை செய்யும். அடுத்து உங்களுக்கு விவசாயத்துல கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். நீங்க இப்போ ஒரு விவசாயி டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன், அல்லது விவசாயம் தான் எங்க குடும்ப தொழிலா இருக்கு, இல்ல விவசாயத்துல ரொம்ப நான் வந்து ஸ்டஃப்பா இருக்கேன் அப்படின்னா, ஓகே இதோட ஆட்ரிபியூட்ஸ் பாருங்க, இதோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாருங்க குடுங்க. ஆனா உங்களுக்கு நெகட்டிவ் வரக்கூடாது. ஆரம்பத்துல சக்சஸ் மட்டுமே வரணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்க ப்ரமோட் பண்ணுங்க. அப்போ 4 ப்ராடக்ட் வந்து இம்மீடியட்டா குடுங்க. இன்ஸ்டன்ட்டா ரிசல்ட் வந்துரும். 82 ஹூமிக் மாஸ் நேனோடெக். ரொம்ப உங்களுக்கு பயமா இருக்கா? இல்ல ரிசல்ட் உடனே வரணும். ஆனா எதுவுமே ஆகக்கூடாதுன்னா 82 ஹுய்மிக். கொஞ்சம் இன்னும் 100 பிவி வரணும் அப்புட்ன்னா 82 ஹுய்மிக் மாஸ் நேனோடெக். எனக்கு ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னா, கோல்டும், பயோ ஃபங்கஸைடும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்களே உங்கள ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே மண்ண பொறுத்து வேலை செய்யக்கூடிய பொருட்கள். அதோட அக்ரி பயோ ஃபங்கஸ் வந்து டிசீஸ் மேனேஜ்மென்ட்ல வரும். நோய்க்கான மேலாண்மை. நோய் மேலாண்மை. அப்ப நோய் மேலாண்மை வந்து வாஸ்ட் சப்ஜெக்ட். அதுல ஒவ்வொரு நோயுமே பலவிதமான கேட்டகரியில, பலவிதமான கிளாசிஃபிகேஷன்ல இருக்கும். சோ அதுக்கு அக்ரி பயோ ஃபங்கஸிட் இந்த ஒரே ஒரு ரெமெடி, ஒரே ஒரு மருந்து போதுமானதாக இருக்காது. அப்ப ஸ்பெசிஃபிக்னஸ் தேவைப்படும். ஸ்பெசிஃபிக்கா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? அக்ரி பயோ ஃபங்கஸை எதுக்கு உண்மையிலும் பயன்படும் அப்படின்ட்டு இட் வில் டேக் மோர் டைம். அப்போ யூ ஹேவ் டு வெயிட் அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ். அப்ப வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் நாலேஜும் கிடைச்சிரும். அப்ப யூ ஆர் சக்சஸ்ஃபுல் இன் அக்ரி கேட்டகரி ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன். சோ அடுத்து இது எல்லாமே பேசிக்ஸ். இப்போ ஒரு விவசாயி போய் பார்க்கிறோம். சிட்டில இருக்கோம் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம். வில்லேஜ்ல இருக்கோம் விவசாய நிலங்கள் இருக்கு. அப்போ ஒரு விவசாயி பார்க்கும்போது நான் என்ன பேசணும்? எப்படி கேள்வி கேட்கணும்? என்ன தகவல்களை பெறணும்? எப்படி சொல்யூஷன் கொடுக்கணும்? ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ யூ ஆர் அக்ரிகல்ச்சர் அட்வைசர். So you have to ask right question. If you ask right question, you are going to get a right data. If you get a right data, you are going to give a right solution. So விவசாய ஆலோசகர்னா அந்த டேர்ம் என்னன்னா, சரியான நபருக்கு சரியான நேரத்துல சரியான உரங்களை பரிந்துரைக்க தெரிஞ்சாலே நீங்க விவசாய ஆலோசகர். இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? அப்ப நீங்க சரியான கேள்வி கேட்டாதான் அவங்க உங்கள ஒரு அக்ரிகல்ச்சர் அட்வைசர்னு நம்புவாங்க. அப்ப வெஸ்டீஜ்னாவே ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும். வெஸ்டீஜ்னாவே வேலிட் இன்ஃபர்மேஷன்.
வெஸ்டீஜ்னாவே ஒரு ஜென்யூனான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். வெஸ்டீஜ்னாவே கிரெடிபிலிட்டி, வெஸ்டீஜ்னாவே ரிலையபிலிட்டி. அப்ப எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு 16 வருஷத்துல. அதை எப்படி நம்ம கேரி பண்ணிட்டு போகணும்? அப்ப என்ன மாதிரியான கேள்வி கேட்கணும்? அப்படிதான். அப்ப அக்ரிகல்ச்சர் அட்வைசர்னா பி இன்ஃபர்மேட்டிவ். சரியான விஷயங்களை நம்ம ப்ராடக்ட் பத்தி சொல்ல தெரிஞ்சா போதும். சரியான கேள்விகளை கேட்க தெரிந்தால் போதும். சோ அதனால உங்களை அறிமுகப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அறிமுகப்படுத்திக்கங்க. ஒரு விவசாயி சந்திக்கிறீங்க, வெரி வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, நீட் அண்ட் கிளீனா. இப்போ நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் மீ அஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் லீடர். நான் மோகன், திருச்சியில இந்த ஏரியால இருந்து வரேன். வெஸ்டீஜ் என்ற இந்தியன் கம்பெனி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல தரமான தர சான்றிதழ் உள்ள இயற்கை உரப்பொருட்கள் இருக்கு, அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமா? இதுவே போதுமானது உங்களை அறிமுகப்படுத்துவதற்கு. வெஸ்டீஜ் என்ற இந்தியன் கம்பெனி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல தரமான தர சான்றிதழ் உள்ள இயற்கை உரப்பொருட்கள் இருக்கு, அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமா? ஸோ ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா, சார் நேற்று அப்பாயின்மெண்ட்ல சொன்னோம்ல, அதை பத்தி ஷேர் பண்ணலாங்களா, பேசலாங்களா, அதை பத்தி கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாங்களா, இது மாதிரி கேளுங்க. தயவு செய்து ப்ளீஸ் அவாய்ட் சச் இன்ஃபர்மேஷன் லைக் போய்டிக்கா, ரொம்ப எக்ஸாஜரேஷன் பண்றது, மிகைப்படுத்தி பேசுறது, நீங்க என்ன சொல்றது, விவசாயிகள்கிட்ட போயிட்டு பழமொழி பேசுறது, கவிதைகள் சொல்றது, இப்படிலாம் சொன்னீங்கன்னா அவர் 2 பழமொழி சொல்லுவாரு, நீங்க 2 கவிதைகள் சொல்லணும். அப்ப என்ன ஆகுனா தேவையில்லாத கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த பழமொழி, கவிதைகள், அரசியல் எல்லா விஷயங்களும் பேசிட்டு உரம் வாங்க மாட்டாங்க. நம்ம நோக்கம் என்ன, இந்த ட்ரைனிங்கோட நோக்கம் என்ன, நம்ம என்ன வந்து இதுல வந்து அட்டைன் பண்ண போறோம்னா, 1 மணி நேரம் ட்ரைனிங்ல ஒரு விவசாயிட்ட ஒரு 15 நிமிஷம் பேசணும்னா எப்படி 50 பிவி 100 பிவி செய்யறது, பிசினஸ் வால்யூம் எடுக்கிறது, இதுதான் நம்மளுடைய நோக்கமே. ஸோ பி இன்டென்டிவ். அப்போ கரெக்டான வந்து உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. மிகைப்படுத்தி எதுவுமே பேசாதீங்க. நீங்க சேற்றுல கால் வச்சாதான் எல்லாருமே சோற்றுல காய் வைக்க முடியும். அப்புறம் வந்து நீங்க விவசாயிகள் அப்பெல்லாம் எதுவுமே இந்த மாதிரி கவிதைகள், பழமொழி எதுவுமே தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா இதெல்லாம் கிளீஷே. ரொம்ப வருஷம் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இது மாதிரி எக்ஸாஜரேஷனோ இல்ல டீக்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணாவே உங்களை வெஸ்டீஜியன்னா ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காங்க அப்படின்னு பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து நான் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் அப்படியே டிட்டோவா டெலிவர் பண்ணுங்க, டிட்டோவா பேசுங்க. சிட்டில இருந்தாலும் சரி, வில்லேஜ்ல இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட், வெஸ்டீஜ் உர பொருட்களை பயன்படுத்தும் பொழுது உர செலவை குறைக்கலாம், உர செலவை குறைக்க முடியும். ஸோ நான் சொல்றது எல்லாமே ஒரு சென்டென்ஸா சொல்றேன். நீங்க உங்களுடைய லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஸ்லாங்குக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய அந்த வேர்டு ஃபார்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கங்க. சரிங்களா? உர செலவை குறைக்க முடியும். நம்பர் 2, உற்பத்தி செலவினங்களை குறைக்க முடியும். நம்பர் 2, உற்பத்தி செலவினங்களை குறைக்க முடியும். நம்பர் 3, அக்ரி 82 என்ற ஒட்டும் பசையை உரம், பூச்சி மருந்து, களைக்கொல்லி ஆகியவற்றை கொடுக்கும் பொழுது வேகமாக வேலை செய்ய தூண்டும். உரம், பூச்சி மருந்து, களைக்கொல்லி ஆகியவற்றை கொடுக்கும் பொழுது வேகமாக வேலை செய்ய தூண்டும். அக்ரி 82 தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் பற்றாக்குறைக்கு தீர்வளிக்கும். தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் பற்றாக்குறைக்கு தீர்வளிக்கும். ஸ்ப்ரே செய்யும் பொழுது தாவரங்களின் எல்லா பகுதிகளுக்கும் பரவ செய்யும். சோ தேர்ட் பாயிண்ட், அக்ரி 82 உரம், பூச்சி மருந்து, களைக்கொல்லி ஆகியவற்றுடன் கலந்து கொடுக்கும் பொழுது வேகமாக வேலை செய்யும். தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் பற்றாக்குறைக்கு தீர்வு அளிக்கும். அக்ரி 82 கலந்து ஸ்ப்ரே செய்யும் பொழுது வேகமாக, துரிதமாக தாவரங்களின் எல்லா பகுதிகளுக்கும் பரவ செய்யும். சோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம், அதனாலதான் நான் ரிப்பீட் பண்றேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. சரிங்களா? சோ அடுத்து நம்பர் 4, அக்ரி ஹுமிக் மண்ணில் மக்காத பொருளை மக்க செய்யும். அக்ரி ஹுமிக் மண்ணில் மக்காத பொருளை மக்க செய்யும். மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து தரும். மண்ணில் மக்காத பொருட்களை மக்க செய்யும். மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து தரும். மண்ணின் இனப்பெருக்க தன்மையை மேம்படுத்தும். மண்ணின் இனப்பெருக்க தன்மையினை மேம்படுத்தும். மண்ணின் இனப்பெருக்க தன்மையை மேம்படுத்தும். மண்ணில் பல்லுயிர் பெருக்கத்தை அதிகரிக்கும். மண்ணில் பல்லுயிர் பெருக்கத்தை அதிகரிக்கும். மண்ணின் கார அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும். மண்ணில் கார அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும். மண்ணில் கார அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும். மண்ணில் காற்றோட்டத்தை அதிகரிக்கும். மண்ணில் நீரை உறிஞ்சக்கூடிய திறனை மேம்படுத்தும்.
மண்ணின் காற்றோட்டம் நீரை உறிஞ்சக்கூடிய திறனை மேம்படுத்தும். ஒரு மண்புழு இருந்து என்ன நன்மைகள் கிடைக்குமோ அக்ரிஹுமிக் கிடைக்கும் பொழுது அந்த வித நன்மைகளை பெற முடியும். நம்பர் 5 அக்ரி கோல்டு 100% யூரியா டிஏபிக்கு மாற்று. அக்ரி கோல்டு 100% யூரியா டிஏபி போன்ற உரங்களுக்கு மாற்று. மல்டி விட்டமின்ஸ் அடங்கிய எனர்ஜி பூஸ்டர். அடி உரம், தொழு உரம், மேலுரமாக பயன்படுத்த முடியும். அடி உரம், தொழு உரம், மேலுரமாக பயன்படுத்த முடியும். அடுத்தது நம்பர் 6 அக்ரி மாஸ் பூ பூக்கும் தருணத்தை அதிகரிக்கும். அக்ரி மாஸ் பூ பூக்கும் தருணத்தை அதிகரிக்கும். அக்ரி மாஸ் பூக்கள் மொட்டுகளின் எண்ணிக்கையை மேம்படுத்தும். அக்ரி மாஸ் பூ பூக்கும் தன்மையினை அதிகரிக்கும். பூக்கள் மற்றும் மொட்டுகளின் எண்ணிக்கையும் தரத்தையும் மேம்படுத்தும். நம்பர் 7 அக்ரி நானோடெக் நுண்ணூட்ட சத்துக்கள் அடங்கிய ஒரு அற்புதமான உரம். நுண்ணூட்ட சத்துக்கள் அடங்கிய ஒரு அற்புதமான உரம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கம்பவுண்ட். பூக்கள் உதிராமல் இருக்க, காய்கள் பிஞ்சுகள் உதிராமல் இருக்க, நல்ல குவான்டிட்டி குவாலிட்டியான ஈல்டு எடுப்பதற்கு உதவி செய்யும். பூ உதிராமல் இருக்க, பிஞ்சுகள் காய்கள் உதிராமல் இருக்க, நல்ல குவாலிட்டி குவான்டிட்டியான ரிசல்ட் எடுப்பதற்கு உதவி செய்யும். நம்பர் 8 இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த முடியும். மண் வளத்தை மேம்படுத்த முடியும். இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த முடியும். மண் வளத்தை மேம்படுத்த முடியும். நம்பர் 9 நஞ்சு இல்லாத காய்கறிகள், பழங்கள், காய்கறிகளை அறுவடை செய்ய முடியும். நஞ்சு இல்லாத காய்கறிகள், பழங்களை அறுவடை செய்ய முடியும். நம்பர் 10 உர செலவை உர செலவு உர வருமானமாக கிடைக்கும். வெஸ்டேஜ்ல கடையை மாத்தி உரத்தை வாங்கினீங்கன்னா உர செலவு உர வருமானம் கிடைக்கும். சோ மறுபடியும் சொல்றேன், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. இந்த 10 பாயிண்டையும் டிட்டோவா நீங்க அப்படியே டெலிவரி பண்ணிருங்க. ஒரு விவசாயி கிட்டயோ அல்லது ஒரு சிட்டில ஒரு நபர்கிட்ட வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் இருக்கும்னா உங்களை அறிமுகப்படுத்திட்டு இந்த 10 விஷயங்களையும் அப்படியே டெலிவரி பண்ணிருங்க. இப்போ இந்த விஷயத்த நீங்க சொல்ல நினைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஸ்டாப் பண்ணுவாங்க, உங்களை இன்டரப்ட் பண்ணுவாங்க, உங்கள்ட்ட இடையூறா கேள்வி கேட்பாங்க, உங்கள்ட்ட இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க உங்களை அறிமுகப்படுத்தும் போது இது எப்படி இயற்கை உரம் வந்து இவ்வளவு நாளா யூரியா டிஏபி பயன்படுத்தினா ரிசல்ட் வரும், ரிசல்ட் வராது, இது வந்து லாஸ் ஆயிடும், மகசூலே வராது அப்படிம்பாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை உரங்கள் வந்து தர சான்றிதழ் எங்க வாங்கியிருக்கீங்க, அடுத்து எப்படி உர செலவு குறைக்கும், எப்படி உற்பத்தி செலவை குறைக்க முடியும், எப்படி அக்ரி 82 இந்தந்த வேலையெல்லாம் செய்யும், அக்ரி ஹுமிக்கு எப்படி இந்த நன்மைகள் கிடைக்கும், அக்ரி கோல்டு எப்படி யூரியா டிஏபிக்கு மாற்றாகும், அக்ரி மாஸ் வந்து எப்படி பூ பூக்கும் தன்மை அதிகரிக்கும், அக்ரி நேரட் எப்படி காயெல்லாம் உதிராம இருக்கும், அப்படி இயற்கை விவசாயத்தை எப்படி மீட்டெடுக்க முடியும், அதெல்லாம் சாத்தியம் இல்லாதது, மண் வளத்தை எப்படி மேம்படுத்த முடியும், உர செலவு எப்படி உர வருமானம் கிடைக்கும், இப்படின்னு கேள்வி ஏதாவது ஒண்ணு உங்கள்ட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. சோ அவங்களுக்கான பதில் என்னன்னா, சார் வாழ்த்துக்கள் சார், கன்கிராச்சுலேஷன், சூப்பர் சார், கண்டிப்பா நான் உங்களுக்கு சரியான தகவல் சொல்றேன் சார், நான் அதுக்காக உங்கள்கிட்ட ஒரு சில தகவல் தேவைப்படுது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா? இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், அந்த அந்த விவசாயம் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணணும். அவருக்கு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது. நீங்க பதில் சொல்ல நினைச்சீங்கன்னா அது 1 hour 2 hours வந்து ஆகிடும். அப்ப நம்ம ஏன் பதில் சொல்லாம ஹோல்ட் பண்றோம் அப்படின்னா, அவர் வந்து இயற்கை விவசாயம் பண்றாரா, செயற்கை விவசாயம் பண்றாரா, அவருடைய பங்களிப்பு என்ன, ஃப்ரீ டைம் பண்றாரா, பார்ட் டைம் பண்றாரா, ஃபுல் டைமா விவசாயத்துல இருக்காரா, அடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா, பிரைவேட் எம்ப்ளாயா அல்லது பார்ட் டைமா விவசாயத்துல இருக்காங்க, அடுத்து எப்படி தண்ணி பாய்ச்சுறாங்க, அவருடைய பையிங் கெப்பாசிட்டி என்ன உரம் வாங்குறதுல, அவருக்கு உர மேலாண்மை பற்றி என்ன நாலேஜ் இருக்கு, இதெல்லாம் எதுவுமே தெரியாம அவருக்கு நீங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அவர் எல்லா விஷயத்தையும் உங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும், இல்ல அவரு உங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைச்சிட்டு இந்த கான்வர்சேஷன் வந்து அப்படியே ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம சரியான கேள்வி கேட்டோம்னா அவர் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் வந்து நம்ம அசஸ் பண்ணிட முடியும். இவருக்கு இதுதான் தெரியும், இவருக்கு இந்த சொல்யூஷன் போதுமானது, இவருக்கு இந்த தகவல் வந்து போதுமானது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், டிட்டோவா பிளான் பண்ணி அவருக்கு கொடுத்துட முடியும். அப்ப நீங்க இந்த நேரத்துல ஹோல்ட் பண்ணணும், எந்த கேள்வி கேட்டாலும் சரி ஹோல்ட் பண்ணிருங்க. சோ அடுத்து நம்ம ஏன் இத வந்து அந்த 10 விஷயங்களை சொல்லணும், நம்ம அந்த விவசாயிக்கு என்ன தகவல் போகணும், அந்த விவசாயி என்ன தகவல் ரிசீவ் பண்ணணும், அந்த விவசாயி என்ன கேள்வி கேட்கணும், அவருக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம அவரை டியூன் பண்றோம், ஒரு ஃபார்மட் டிசைன் பண்ணி சொல்றோம். பாருங்களேன், உர செலவு குறைக்க முடியும், ஏன்னா இங்க டிஸ்கவுண்ட் ஆஃபர், ரீபர்ச்சேஸ் ஆஃபர், அடுத்தது மந்த் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அக்ரி கேட்டகரி ஆஃபர் இருக்கு, பிவி வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பிவி, அடுத்தது உர செலவு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா குறையும். உற்பத்தி செலவு எப்படி குறைக்கலாம்,
உற்பத்தி செலவு வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட அக்ரி 82 வந்து லிக்விடா இருக்கும், அக்ரி ஹுமிக் லிக்விடா இருக்கும், அக்ரி ஹுமிக் வந்து கிரானுலும் இருக்கு. சோ இந்த ஒரு மெத்தட வச்சு நம்ம அக்ரி உர செலவு குறைச்சலாம். ஏன்னா லேபர் காஸ்ட் தான் அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு 10 நபர்களை வச்சு வேலை செய்யறாங்கன்னா அங்க உற்பத்தி செலவு அதிகமாயிடும். நம்ம உரம் வந்து மேக்சிமம் ஒரு நபரோ 2 நபரோ போதுமானது. அடுத்து அக்ரி 82 எப்படி இந்த நன்மை எல்லாம் செய்யும்? அக்ரி ஹுமிக் எப்படி இந்த நன்மைகள்? இப்ப என்ன செய்றோம்? நம்ம ப்ராடக்ட்ல உள்ள சிக்னிஃபிகன்ஸ் வந்து அவருக்கு நம்ம எடுத்துரைக்கிறோம். நம்ம ப்ராடக்ட்ல இதெல்லாம் ஸ்பெஷாலிட்டி, இதெல்லாம் டிஸ்டிங்டிவா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அற்புதமான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு நம்ம சொல்றோம். அப்ப அவருடைய கேள்வியும், நம்ம சொன்னக்கூடிய பதில்லயோ, சொன்னக்கூடிய தகவல்ல இருந்தா கேட்கும். அப்ப அவர் என்ன கேட்கணும்? எப்படி அட்டென்டிவா இருக்கணும்? நம்ம என்ன நோக்கத்துக்கு போயிருக்கோம், அந்த இன்டென்ஷன் வந்து நிறைவேறுறதுக்கு இது ரொம்ப எளிதா இருக்கும். அப்ப இந்த 10 பாயிண்ட்ட சொல்றதுக்கு மேக்ஸிமம் 5 நிமிஷம் போதும். அது சிட்டில இருந்தாலும் சரி, வில்லேஜ்ல இருந்தாலும் சரி. அடுத்து என்ன கேள்வி கேட்கணும்? சோ இந்த 5 கேள்வி தான் உங்கள அடுத்த 5 நிமிஷத்துல நீங்க ஒரு 15 நிமிஷம் விவசாயிகள்ட்ட பேசுறீங்கன்னா, முதல் 5 நிமிடம் அந்த 10 விஷயங்கள சொல்வதற்கு, அடுத்த 5 நிமிடம் இந்த 5 கேள்விகள கேட்பதற்கு, கடைசி 5 மினிட்ஸ் அவருக்கு சொல்யூஷன் புரொவைட் பண்றதுக்கு, ரெக்கமெண்டேஷன் குடுப்பதற்கு. அப்ப உங்களுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்ல தெரிஞ்சிரும். இவருக்கு இப்ப உரம் தேவைப்படுதா இல்லையா? நீட் இருக்கா இல்லையா? ரிக்வயர்மென்ட் என்ன ரேஷியோ இருக்கு? இவரோட பையிங் கெப்பாசிட்டி என்ன? எல்லா தகவலும் தெரிஞ்சிரும். அப்போ கண்டிப்பா ஒரு 15 மினிட்ஸ்ல 50 பிவி கன்ஃபார்ம் பண்ணலாம். நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, எளிதா செய்யலாம். அது வில்லேஜ் இருந்தாலும் சரி, சிட்டி சைடு இருந்தாலும் சரி. உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் இல்லாம சொல்லலாம். அப்ப அதுக்கு என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இது எத்தனை நாள் பயிர் அல்லது நடவு செஞ்சு எத்தனை நாள் ஆகுது? ஒரு வில்லேஜ்ல வயல்ல போய் பாக்குறீங்க, விவசாயம் மீட் பண்றீங்கன்னா, அங்க இருக்க பயிர பார்த்துட்டு இது மாரி நீங்க கேள்வி கேட்கணும். இது எத்தன நாள் பயிர் அல்லது நடவு செஞ்சு எத்தன நாள் ஆகுது? ஏன் இப்போ ஒரு சிட்டில இருக்காங்க அப்புட்ன்னா, அங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி கேள்விய மாற்றிக் கொள்ளுங்க. இந்த மரம்லாம் எப்ப நடவு செஞ்சீங்க? இந்த காய்கறி செடிலாம் நடவு செஞ்சு எத்தன நாட்கள் ஆகுது? இந்த பூச்செடிகள் நடவு செஞ்சு எத்தன நாட்கள் ஆகுது? அப்ப கேள்விய சிச்சுவேஷன் தகுந்த மாரி கன்வெர்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எது வந்து சாத்தியமா கன்வீனியன்ட்டா இருக்கோ, அதன்படி இந்த கேள்விய கேளுங்க. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஒரு இன்ஃபரன்ஸ் கிடைக்குது? நம்மளுக்கு என்ன ஒரு டேட்டா ரிசீவ் பண்ண முடியும்னா, இது தாவரங்களின் வளர்ச்சி நிலைகள் மொத்தம் 4. இது என்ன மாதிரியான பயிர்? எந்த நிலையில இருக்கு? என்ன உரம் தேவைப்படும்? அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்க ஈஸியா தாவரங்கள் வளர்ச்சி நிலைகள்ல இந்த முதல் கேள்விய கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். 2வது கேள்வி வேற என்னென்ன பயிர்கள்லாம் சாகுபடி செய்றீங்க? வேற என்னென்ன பயிர்கள்லாம் சாகுபடி செய்றீங்க. அப்ப இந்த கேள்வி கேட்கிறதுனால நம்மளுக்கு என்ன தகவல் கிடைக்கும்னா, அவர் ஒரு சில மாதங்கள் மட்டும் சாகுபடி செய்யக்கூடிய நபரா? அல்லது வருடம் முழுவதுமே சாகுபடி செய்யக்கூடிய நபரா? ஒரு பயிர் மட்டும் சாகுபடி செய்யக்கூடிய நபரா? அல்லது வெவ்வேறு பயிர்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடிய நபரா? அல்லது மானாவாரி சாகுபடி முறையா? இல்லை காய்கறிகள் மட்டும் சாகுபடி செய்றாங்களா? அல்லது மர வகைகள் சாகுபடி பண்றாங்களா? வாழை போன்ற ஒரு வருடம் பயிர்கள் சாகுபடி பண்றாங்களா? அவருடைய பங்களிப்பு என்ன வருடம் முழுவதும்? அப்ப இவருக்கு உர தேவைப்பாடு எப்படி இருக்கும்? அப்ப நம்முடைய சப்போர்ட் எவ்வளவு தேவைப்படும் அவருக்கு? நம்ம எவ்வளவு தூரம் உரங்கள் குடுக்கலாம்? அதுக்கு அடுத்த மாசம் சப்ளிமெண்ட்ஸ் குடுக்கலாம். அதுக்கு அடுத்த மாசம் கன்சூமர்ஸ் குடுக்கலாம். அப்ப இவருக்கு என்ன சர்வீஸ் தேவைப்படும்? அத வச்சு நம்முடைய பிசினஸ் எப்படி டெவலப் பண்ண முடியும்? அப்படின்னு இந்த கேள்வி மூலியமாக தெரிந்து கொள்ளலாம். சோ 3வது எவ்வாறு பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க? எவ்வாறு பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க? சோ இத மானாவாரி முறையில செய்றோம்பாங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல மானாவாரி மெத்தட்பாங்க. மானாவாரி சாகுபடி முறை அப்டின்னா, மழை பெய்தால் மட்டுமே அந்த மழை வளத்தை கொண்டு சாகுபடி செய்யக்கூடிய முறை. மழை பெஞ்சதுன்னா, அந்த தண்ணீர் வளத்தை கொண்டு சாகுபடி செய்யக்கூடிய முறை. அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு இந்த கேள்விய கேட்கக்கூடாது. பிளீஸ் டோன்ட் ஆஸ்க் சச் எ கொஸ்டின் டூ மானாவாரி ஃபார்மிங் மெத்தட்ஸ். இப்போ மானாவாரி சாகுபடினாவே அங்க தண்ணி பிரச்சனை தான். மழை பெஞ்சா தான் சாகுபடியே. ஒரே ஒரு போகும். ஒரே ஒரு முறை செய்வாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு எப்படி தண்ணி பாய்ச்சணும்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை, தண்ணி பற்றாக்குறை. அப்ப என்ன பண்ணுங்க? டிக் பண்ணிக்கோங்க. அக்ரி 82 குடுக்கலாம். அக்ரி 82 ஏன் குடுக்குறோம்? அவங்க உரமோ, பூச்சி மருந்தோ, களைக்கொல்லியோ ஒரு மழை பெய்யுதுன்னா குடுக்குறாங்கன்னா, அப்ப அக்ரி 82 குடுத்தீங்கன்னா ஈரப்பதத்த தக்க வைக்கும். அப்ப கண்டிப்பா கலந்து குடுத்துறணும்னு ஒரு டிக் பண்ணிக்கோங்க. இப்ப நார்மலா தண்ணி பாய்ச்சுறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? டபுள் டிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அக்ரி 82 தேவைப்படும். நார்மலா தண்ணி பாய்ச்சுறாங்கன்னா. ஒரு சிட்டில வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் இருக்கு. எப்படி தண்ணி பாய்ச்சுறீங்கன்னு கேட்கிறீங்க. எப்படி தண்ணி குடுக்குறீங்க? எப்படி வாட்டர் சோர்ஸ் இருக்கு? என்ன ரிசோர்ஸ் மூலியமா குடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறீங்க. கண்டிப்பா அக்ரி 82 கலந்து குடுங்க. 1 வாரத்துக்கு 1 முறை குடுத்தால் போதும். அல்லது 10 நாட்களுக்கு 1 முறை குடுத்தால் போதும். ஏன்னா ஈரப்பதத்த கேரி பண்ணும். அப்ப தண்ணி பிரச்சனை இருந்தாலும் டிக் பண்ணிக்கோங்க. தண்ணி பிரச்சனை இல்லனாலும் டிக் பண்ணிக்கோங்க. அக்ரி 82 அவ்வளவு பிரிடாமினன்ட்னு ஒரு ப்ராடக்ட்.
ஓகே. இப்ப ஊட்டி, கொடைக்கானல் போன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லக்கூடாதுன்னா, அக்ரிகேட்டட் டூ ஈரப்பதத்தை தக்க வைக்கும் அப்படின்னு அந்த டெர்ம் யூஸ் பண்ணக்கூடாது. மண் வழியா குடுக்குறாங்க பார்த்தீங்களா? தண்ணி பாயும் பொழுது அத நீங்க அவாய்ட் பண்ணிடணும். அப்ப ஹில் ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு ஹியூமிடிட்டி தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா எப்போதும் ஈரப்பதமாவே இருக்கும். அவங்களுக்கு நீங்க பூச்சி மருந்து, களைக்கொல்லி, இல்ல டானிக், உரம்லாம் குடுக்கும்போது மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த உரத்த எடுத்து குடுப்பதற்கு. அங்க போய் அவங்கள்ட்ட ஈரப்பதத்த தக்க வைக்கும்லாம் சொல்லக்கூடாது. யார்ட்ட என்ன சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியம். 4வது கேள்வி, என்னென்ன உரங்கள் பயிர்களுக்கு பயன்படுத்துறீங்க? என்னென்ன உரங்கள் பயிர்களுக்கு பயன்படுத்துறீங்க? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயற்கை உரம் பயன்படுத்துறோம். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, யூரியா, டிஏபி போன்ற செயற்கை உரம் பயன்படுத்துறோம். அப்ப 2 விதமான மெத்தட் இருக்கு. இயற்கை விவசாய முறை, செயற்கை விவசாய முறை. இயற்கை விவசாய முறை அப்படின்னா என்னன்னா, மண்புழு உரம், பஞ்சகவ்ய, அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், தென்னை நார் கழிவுகள், பசுந்தாள் உரங்கள், ஆட்டு எரு, மாட்டு எரு, கோழி கழிவுகள் இதெல்லாம் வயலுக்கு பயன்படுத்தி, பயிர்களுக்கு பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய முறை தான் இயற்கை விவசாய முறை. யூரியா, டிஏபி, ஃபேக்டம்பாஸ், பொட்டாஸ், அம்மோனியம் சல்பேட், இல்ல மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ், டானிக், ஃபங்கிசைட், ஹெர்பிசைட் இது மாதிரிலாம் செயற்கை முறையில பயன்படுத்துறாங்கண்ணா. அவங்க செயற்கை விவசாய முறை செய்றவங்க. அப்ப நம்மளுக்கு இதுல இருந்து ஒரே ஒரு க்ளூ கிடைக்கும். இயற்கை உரம் பயன்படுத்துறாருன்னா நம்ம எல்லாமே அவருக்கு குடுக்கலாம். டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. செயற்கை உரம் பயன்படுத்துறாரா? உடனே என்ன பண்ணுங்க, இவருக்கு கோல்டும் பயோ ஃபங்கிசைடும் இப்போதைக்கு வேண்டாம். வெறும் 82 ஹியூமிக் குடுக்கலாம். இன்னும் நாலேஜ் இருந்தா 82 ஹியூமிக் மாஸ் நானோடெக். அப்ப 100 பிவிக்கு இப்பவே குடுக்கலாம். அப்ப இதுதான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன். இயற்கை விவசாய முறைனா, நீங்க நல்ல நாலேஜா இருக்கீங்கன்னா என்ன பண்ணுங்க, எல்லாமே குடுக்கலாம். ஒரு 100 பிவிக்கு வாங்கி குடுங்க. 82 ஹியூமிக் கோல்டு மாஸ் நானோடெக். செயற்கை விவசாய முறை பண்றாருன்னா, 82 ஹியூமிக் மாஸ் நானோடெக். கோல்டும் பயோ ஃபங்கிசைடும் வேண்டாம். இல்லங்க எனக்கு நான் உரமே குடுக்கல. எனக்கு கெட்ட பேரே வரக்கூடாது. வெறும் பிவி மட்டும் நடக்கணும். ஆனா நல்ல ரிசல்ட் வரணும். வெறும் 82 ஹியூமிக் எல்லா நேரத்துக்கும் குடுக்கலாம். உரம் வச்சு 10 நாள் ஆனா போதும். சிம்பிள். அப்ப 4வது கேள்வியில இருந்து உங்களுக்கு இந்த ஒரு டேட்டா கிடைச்சிரும். 5வது கேள்வி, கடைசியா எப்போது பயிர்களுக்கு உரம் குடுத்தீங்க? 5வது கேள்வி, கடைசியா எப்போது பயிர்களுக்கு உரம் குடுத்தீங்க? இந்த 5வது கேள்வி தான் டிசைட் பண்ணும். அடுத்த 5 நிமிஷத்துல இவருக்கு உரம் குடுக்கலாமா வேணாமான்னு. அப்ப இதுல 2 விதமான பதில் வரும். ப்ளீஸ் லிசனிங், ப்ளீஸ் பி அட்டென்டிவ். 5வது கேள்வி தான் நம்ம உரம் குடுக்கலாமா வேணாமா டிசைட் பண்றோம். அவரு 10 நாட்கள் ஆயிடுச்சுங்க. 1 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம், 1 வருஷம் அப்படி சொன்னாங்கன்னா, உங்களுக்கு மினிமம் 10 நாட்களுக்கு மேல போனாவே, உடனே என்ன பண்ணுங்க, அது இயற்கை உரம் குடுத்திருந்தாலும் சரி, செயற்கை உரம் குடுத்திருந்தாலும் சரி, அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் குடுத்துருங்க. 10 நாட்களுக்குள்ள சொன்னாங்கன்னா, அவங்களுக்கான ஒரு டயலாக் யூஸ் பண்ணுங்க. அவங்களுக்கான ஒரு பதில் யூஸ் பண்ணுங்க. 10 நாட்களுக்கு மேல போனுச்சுன்னா, அதுக்கான ஒரு விஷயங்க. இப்போ 10 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இயற்கை உரமோ, செயற்கை உரமோ பயன்படுத்தி. 10 நாட்கள் ஆயிடுச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ணுங்க, இந்த விஷயத்த அப்படியே சொல்லிருங்க. சார் நீங்க உரம் குடுத்து 10 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா என்ன நோக்கத்துக்கு உரம் குடுத்தீங்களோ, அந்த நோக்கம் இன்னும் முழுமை அடையல. அந்த உரத்தில் உள்ள சத்துக்கள் முழுமையாக தாவரங்களுக்கு சென்றடையல. இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா இருந்திருக்கலாம் வளர்ச்சி. இந்த 3 பாயிண்ட் அப்படியே டிட்டோவா சொல்லிருங்க. அப்ப என்ன ஆகும், ஒரு 5000, 10,000 உரம் குடுத்த நபருக்கு, ஐயோ! இன்னும் வளர்ச்சி நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அவரே இந்த அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் குடுத்தா எடுத்து குடுத்துரும். அப்ப மேக்ஸிமம் ஒரு ரூ. 1200 இருந்து ரூ. 1500. நெல்லு, உளுந்து, பருத்தி, எள்ளு போன்ற பயிர்களுக்கு அள்ளி வீசுறாங்க அப்படின்னா, அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் போதுமான அளவு மணல். இப்ப வீட்டு தோட்டம் இல்ல தென்னை மரம், மாமரம் இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு மரத்தையும், ஒவ்வொரு கொடியும் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் லிக்விட் ஒரு 50 பிவி வாங்கி குடுத்துருங்க. வித்தின் 1 வீக்ல ரிசல்ட் வந்துரும். அப்போ அவருக்கு என்ன டயலாக் சொல்லணும்னா, சார் என்ன நோக்கத்துக்கு உரம் குடுத்தீங்களோ, அந்த நோக்கம் இன்னும் முழுமையடையல. அந்த உரத்தில் உள்ள சத்துக்கள் தாவரங்களுக்கு இன்னும் முழுமையாக போய் சேரல. வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா இருந்திருக்கலாம். இனஃப் 10 நாட்களுக்குள்ள சொல்றாரு. சார் உரம் வச்சு இன்னைக்கு தான் வச்சேன். 2 நாள் ஆகுது, 3 நாட்கள் ஆகுது, 5 நாட்கள் ஆகுது, 1 வாரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு என்ன பதில் சொல்லணும்னா, ஐயோ 10 நிமிஷம் பேசி முடிச்சுட்டோம். இவரு உரம் வாங்க மாட்டார் போல. அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது? டிசப்பாயிண்ட் ஆகவே கூடாது. வெக்ஸ் ஆகக்கூடாது. அப்ப அவரை நீங்க டியூன் பண்ணணும். அடுத்த 1 வாரம் கழிச்சு நம்ம இவருக்கு அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் குடுக்கணும். அப்ப அதுக்காக என்ன பண்ண ஒரு பேக்கப் மாரி அவர டியூன் பண்ணி வைக்கணும். அவருக்கு என்ன பதில் சொல்லணும்னா, சார் கங்கிராச்சுலேஷன்ஸ் சார், வாழ்த்துக்கள் சார். சரியான நேரத்துல உரம் வச்சிருக்கீங்க. சூப்பர் சார்.
நான் கண்டிப்பா ஒரு 10 நாட்கள் கழிச்சு வரேன் சார். வந்து பார்க்கிறேன். பயிர்களோட வளர்ச்சிய பொறுத்து, அதோட வளர்ச்சி தன்மைய பொறுத்து நான் உரம் குடுக்குறேன். அப்ப என்ன ஆகும்னா, உடனே அவருக்கு இம்ப்ரஷன் கிரியேட் ஆயிடும். உங்க மேல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரஷன். இவங்க உரக்கடை மாரி இல்ல. உரக்கடைக்கு இவங்களுக்கு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. இவங்க உரத்த வந்து திணிக்க வரல. கம்பல்ஷன் இல்ல. நம்மள்ட்ட ஃபோர்ஸ் பண்ணல. கட்டாயப்படுத்தல. அப்ப வளர்ச்சிய பார்த்துட்டு சொல்றேங்கிறாங்க. அப்ப சர்வீஸ் பண்ண அவ்வளவு ரெடியா இருக்காங்க. நல்லா கைட் பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு உங்க மேல நல்ல ஒரு கிரெடிபிலிட்டி கிடைச்சிரும். அப்ப 10 நாட்களுக்குள்ள சொன்னா நீங்க என்ன சொல்லணும்னா, சார் சரியான நேரத்துல உரம் வச்சிருக்கீங்க சார். கங்கிராச்சுலேஷன். சூப்பர் சார். ஒரு 10 நாள் வெயிட் பண்றேன் சார். அந்த உரம் அந்த மண்ணுல எடுத்து குடுப்பதற்கான கொஞ்சம் ஸ்பேஸ் குடுக்கலாம். அந்த உரம் வேலை செய்வதற்கான கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் குடுக்கலாம். அந்த உரம் என்ன நோக்கத்துக்கு குடுத்து அந்த உரம் வேலை செய்யட்டும். 10 டேஸ் கழிச்சு வந்து நான் பார்க்குறேன் சார். பார்த்து அசஸ் பண்ணிட்டு, கிராப்போட பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து, கிராப்போட வளர்ச்சிய பொறுத்து நம்ம உரம் குடுக்கலாம். அப்ப எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வந்து உங்க மேல ஒரு ஒரு ஆட்டிட்யூட்ல இம்ப்ரஷன் வந்து கிரியேட் ஆகும். சோ இத மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணிருவாரு 10 நாட்களுக்கு பிறகு போனீங்கன்னா, வெறும் 82 ஹுமிக் குடுத்தீங்கன்னா 50 பிவி குடுத்துடலாம். சோ நான் 82 ஹுமிக் அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் ரொம்ப நாலேட்ஜபிள் தான். அக்ரில வந்து எனக்கு ரொம்ப நாலேட்ஜ் இருக்கு. ஸ்டஃப்பா இருக்கேன். ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன் அப்டின்னா, சோ அதேதான் 4 நிலையில அக்ரி 82 அக்ரி ஹியூமிக்க எல்லா நேரத்திலும் குடுக்கலாம். உரம் குடுத்து 10 நாட்களுக்கு பிறகு. அது இயற்கை உரமோ, செயற்கை உரமோ. அதையும் தாண்டி இன்னும் 100 பிவி வேணும் அப்டின்னா, அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் 3வது பருவத்துல மாஸ், 4வது பருவத்துல நானோடெக். அப்ப என்ன ஆகும்? 100 பிவி கன்ஃபார்ம். அக்ரி 82 அக்ரி ஹியூமிக், அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக். எளிதா 100 பிவி வந்து எடுக்க முடியும். அக்ரி 82, அக்ரி ஹியூமிக், அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக். 100 பிவி எளிதா ரொம்ப ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். சோ அடுத்து நான் ஒரு சில தகவல் மட்டும் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போதுமே இந்த 4 பருவங்கள பார்க்கிறீங்கன்னா, 4 பருவத்துல விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவத்துக்கு என்ன சொன்னேன்? கோல்டு உரம். 3வது பருவத்துல மாஸ், 4வது பருவத்துல நானோடெக். அப்படி இல்ல. இப்ப நீங்க குடுக்க போறது 82 ஹுமிக். 4 பருவத்திலயும் குடுக்கலாம். உரம் வச்சு 10 நாள் ஆயிருந்தா. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க எப்ப உரம் குடுத்தாலும் சரி, அல்லது உரத்தை வேலை செய்வதற்கான அக்ரி 82 அக்ரி ஹுமிக் குடுத்தாலும் சரி, நீங்க பார்க்க வேண்டியது மருந்தா? உரமா? நோய் இருக்கான்னு தான் பார்க்கணும். அது விதைக்கின்ற பருவமா? நோய் இருக்கான்னு பாருங்க. நோய் இல்லன்னா தான் 82 ஹுமிக். நோய் இல்லன்னா தான் உரம். நோய் இல்லன்னா நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். நோய் இருந்துச்சுன்னா, கரெக்ட்டா நீங்க எஸ்கேப் ஆயிடுங்க. சார், இதற்கான மருந்து அருகில் உள்ள கடையில இருக்கு. அத வாங்கி பயன்படுத்துங்க. அத வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கு வளர்ச்சிக்கு ஈல்டு குடுப்பதற்கான உரங்கள் நம்மட்ட இருக்கு. அத குடுக்குறேன். ஏன்னா, நீங்க இப்ப தான் பிகினரா இருக்கீங்க. அப்போ அவங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. நோய பற்றி தான் ஒரு விவசாயி அதிகமா அக்கறை கொண்டு உங்கள்ட்ட கேள்வியே கேட்பாங்க. அப்ப நோய்க்கு தீர்வு சொல்ல நீங்க போனீங்கன்னா, நீங்க லாக் ஆயிடுங்க. நீங்க லாக் ஆயிட்டீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் இழந்துருவீங்க. கான்ஃபிடன்ஸ் இல்லன்னா அவர நம்ப வைக்க முடியாது. அவர்கிட்ட நம்பிக்கைய விதைக்கலன்னா, உரமே வாங்க மாட்டாங்க. பி கிளியர். நோய பத்தி பேசுறாங்களா? சார் இதுக்கான இந்த நோய்க்கான மருந்து அருகில் உள்ள கடையில இருக்கு. இவ்வளவு நாளா என்ன மருந்து பயன்படுத்தணும் அத பயன்படுத்துங்க. உங்களுக்கு வளர்ச்சிக்கும், ஈல்டுக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரிசல்ட் குடுக்குறேன். அப்போ உங்களுக்கு இது சாஃப்ட் கார்னர் ஆயிரும். அவருக்கும் சாஃப்ட் கார்னர் ஆயிரும். ஒன்ஸ் உங்கள நம்பிட்டாரு, நீங்களும் விவசாயத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க பயோ ஃபங்கஸிட பயன்படுத்தலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க? நோய்க்கான மருந்து. நோய் இருக்கான்னு பாருங்க. அது விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவமா? நோய் இருக்கான்னு பாருங்க. 3வது பருவத்துல மாஸ் குடுக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி நோய் இருக்கான்னு பாருங்க. நோய் இல்லன்னா தான் மருந்து. நோய் இல்லன்னா தான் உரம். 4வது பருவத்துல நேனோடெக் குடுக்குறீங்களா? நோய் இருக்கான்னு பாருங்க. நோய் இருந்தா மருந்து. மருந்து குடுத்த 4 நாட்களுக்கு பிறகு தான் உரம். நோய் இல்லன்னா இமிடியேட்டா குடுத்துருங்க. சிம்பிள். இது ரொம்ப முக்கியம். சோ அடுத்து எப்போதுமே மருந்தையும், உரத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. எப்போதும் மருந்தையும், உரத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நோய் இருக்குதுன்ட்டு செடி மேல அந்த தாவரத்தோட மேல மருந்த ஸ்ப்ரே பண்ணிருவாங்க. வயலுக்கு வேர் வழியா, மண்ணு வழியா உரத்த குடுத்துருவாங்க. சோ உரத்தையும், மருந்தையும் ஒண்ணா குடுத்தா அது காம்ப்ளிகேட் ஆயிடும். ரொம்ப சிக்கலாயிடும். அது வேலையே செய்யாது. அதோட வீரியம் வந்து வேற மாரி வந்து நெகட்டிவ் ஆயிடும். அப்போ லாஸ் தான் ஆகும். இப்ப நீங்க பிகினிங்ல இருக்கீங்கன்னா, நோய்க்கான மருந்து குடுங்க. 4 நாட்கள் கழிச்சு நம்ம குடுத்துக்கலாம். இப்படி நீங்க வந்து சொல்லுங்க. அதான் ரொம்ப நல்லது. சோ அடுத்து இயற்கை உரத்தையும், செயற்கை உரத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம உரம் இயற்கை உரம். யூரியா, டிஏபிலாம் செயற்கை உரம். யூரியா, டிஏபில நம்ம உரம்லாம் மிக்ஸ் பண்ணலாமா? நான் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்ல. பண்ணுன ரிசல்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப என்ன சொல்லுவாங்க? நீங்க ஒரு வெஸ்டேஜ்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணி பேசிட்டு வந்திருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருக்கும்.
எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்போ இயற்கை உரத்தையும் செயற்கை உரத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து ரிசல்ட் வரலன்னா வெஸ்டேஜ் ஒன்றும் அவ்வளவு பெட்டர்மெண்ட் இல்லைங்க, அவ்வளவு ஒன்றும் திருப்தி இல்லை அப்படின்றாங்க. அப்போ நீங்க அந்த இதுக்குலாம் நீங்க இடமே கொடுக்கவே கூடாது. இயற்கை உரம்னா இயற்கை உரம் கொடுங்க, செயற்கை உரம்னா செயற்கை உரம் கொடுங்க. அப்ப எப்ப கொடுக்கணும்? யூரியா டிஏபி கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு நம்ம உரம் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட். செயற்கை உரம் கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு நம்ம உரம் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வரும். நம்ம உரம் கொடுத்துட்டு உடனே யூரியா டிஏபி கொடுத்தா ரிசல்ட் வராது. ப்ளீஸ் பி அட்டென்டிவ், ப்ளீஸ் கேரி த இன்ஃபர்மேஷன். யூரியா டிஏபி கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு சரியான அந்த பருவத்தை பொறுத்து நிலைகளை பொறுத்து நம்ம உரம் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வரும். நம்ம உரம் கொடுத்து உடனே யூரியா டிஏபி கொடுத்தாங்கன்னா ரிசல்ட் வராது. பாருங்களேன், இப்போ நீங்க பேசக்கூடிய விதம், அப்ரோச் பண்ற விதம், நீங்க டெலிவர் பண்ண விதம், ரெக்கமெண்ட் பண்ண விதம், இது எதுலையுமே அவங்களுக்கு நம்பிக்கையே வரல. ஏதோ வெஸ்டேஜ்ல ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி வாங்கி உங்கள்கிட்ட பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம உரம் கொடுத்த 2-3 நாட்கள்ல யூரியா டிஏபி வாங்கி பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு வாரம் கழிச்சு நீங்க போய் மீட் பண்ணுவீங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல, எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படிமா. ஆனா அவங்க நம்ம உரம் கொடுத்துட்டு 4 நாட்களுக்கு பிறகு உரம் கொடுத்ததை உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம உரம் வேலை செய்யலாம இருக்கு இது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க டிட்டோவா, இதெல்லாம் பேசிக், இது கேட்பாங்க. இந்த பேசிக் விஷயம் எல்லாமே சொல்லிருங்க. சரிங்களா? அக்ரிஏட்டட் டு அக்ரி ஹுமிக். எப்போதுமே ஹுமிக்னு வந்துச்சுன்னா அதை மண்ணுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே என்னோட அனுபவத்துல சொல்றேன், வாங்கி பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்து என்னோட அனுபவத்துல சொல்றேன். அதனால நீங்க யூடியூப்லயோ இல்ல யாரோ ஒருத்தர் அனுப்புன வீடியோலயோ ஹுமிக்கை ஸ்ப்ரே பண்றாங்க அப்படின்னு பண்ணாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அவாய்ட் சச் இன்ஃபர்மேஷன். ஹுமிக்னு வந்தாவே மண்ணுக்கு கொடுங்க, ரிசல்ட் அதிகம், நெகட்டிவ் கம்மி. நம்ம ப்ராடக்ட்ல 82 மட்டும் எல்லா ப்ராடக்ட்லயும் மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம ப்ராடக்ட் வேற கம்பெனி ப்ராடக்ட், காம்படிட்டிவ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. அதையே வேலை செய்ய வைக்கும். அக்ரி 82 ஒரு ஒட்டும் பசு. அக்ரி 82 அக்ரி ஹுமிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா மண்ணுக்கு மட்டும் கொடுங்க. நம்ம ப்ராடக்ட்ல கோல்டு மாஸ் நானோடெக் உரம், கோல்டையும் நானோடெக்கையும் மண் வழியா கொடுங்க. மாசம் ஸ்ப்ரே பண்ணுங்க, ரிசல்ட் அதிகம். நான் சொல்றது எல்லாமே பேசிஸ். இது இப்படிதான் கொடுக்கணும் இல்ல, நான் கொடுத்தது ஜென்ரலா தமிழ்நாடு முழு எல்லாத்துக்கும் ரிசல்ட் அதிகம். ஸோ ரேப்பர்ல கொடுத்துருக்காங்க, யூடியூப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி ஆரம்பத்திலே ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சக்சஸ் வரும், அப்பதான் உங்களுக்கு கான்பிடண்டா இருக்கும். நான் அனுபவபூர்வமா சொல்றேன். பல பேர் என்ன பண்றாங்கன்னா யூடியூப்ல யாரோ அந்த யாரோ ஒருவர் யார், அவர் உண்மையிலுமே ரிலேபிள் பர்சனா, ட்ரஸ்டான பர்சனா, கம்பெனிக்கு அவர் ரிலவெண்டா யாருன்னு பாருங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை உடனே ஃபாலோ பண்ணாதீங்க தயவு செய்து. நம்ம ப்ராடக்ட்ல அக்ரி கோல்டு, அக்ரி மாசம், அக்ரி நானோடெக், அக்ரி கோல்டு, அக்ரி நானோடெக் மண்ணுக்கானது. மண்ணு வழியை கொடுத்து நல்ல ரிசல்ட் வரும். மாசம் ஸ்ப்ரே பண்ணுங்க. இப்ப தென்னை மரம் போன்ற பயிர்களுக்கு அது சாத்தியம் இல்லாதது, அப்போ மண்ணு வழியா கொடுங்க மாசம். அப்போ நம்ம எதெல்லாம் என்ன மாதிரி சூழ்நிலை கொடுக்கணுமோ அதுதான் ரிசல்ட் அதிகம் வரும். சரிங்களா? சோ அடுத்து என்ன சொல்றேன், விவசாயிகளை எப்போதுமே காலையில போய் மீட் பண்ணுங்க, வயல்ல போய் மீட் பண்ணுங்க. காலையில 7 மணில இருந்து 11 மணி ரொம்ப ஒரு கோல்டன் டைம், ஒரு பொன்னான நேரம், ஒரு அனுகூலமான நேரம் சொல்லலாம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரை மீட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரை மீட் பண்றீங்க. அதுல ஒரு 5 நபர் வெறும் அக்ரி 82 அக்ரி ஹுமிக் கொடுக்குறீங்க. 15 நிமிஷம் பேசுறீங்க. ஒரு நபருக்கு 15 நிமிஷம். ஏன்னா காலை நேரத்துல அப்படியே அட்டென்டிவா இருப்பாங்க, போக்கஸ்டா இருப்பாங்க, பர்பஸ்ஃபுல்லா இருப்பாங்க விவசாயிகள். இன்னைக்கு வந்தோம் இந்த வேலையை முடிக்கணும், இன்னைக்கு வந்து அந்த உரம் கொடுக்கணும். அப்ப உங்களுக்கு என்ன இருக்கும்? தேவையில்லாத பேசுறதுக்கு அவங்களும் இடம் கொடுக்க மாட்டாங்க, நீங்களும் சொல்ல வேண்டியதில்லை. அப்ப அக்ரி 82 அக்ரி ஹுமிக் 50 பிவி, ஒரு 5 பேர் கொடுத்தா கூட 250 பிவி. 10 நாள் தொடர்ச்சியா கன்சிஸ்டன்டா ஓடுறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 பேருக்கு 250 பிவி, 10 நாளையில 2500 பிவி. நீங்க ஒரு மாதம் முழுவதுமே ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதம் முழுவதும் ட்ரை பண்றீங்க, ஒரு 100 நபரை மீட் பண்றீங்க ஒரு மாதம் முழுவதும். அப்ப 100 நபர்ல ஒரு 25 நபர் எவ்வளவுதான் சொன்னாலும் என்ன சொல்றது, திருப்தி ஆக மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி சேச்சுரேட்டட். நம்மள்ட்ட ஏதோ தகவல் தெரிஞ்சுக்கணும், இல்ல நம்மளுக்கு சொல்லணும், அது மாதிரி கேட்டகரியில இருப்பாங்க. நம்மளுக்கு எஜுகேட் பண்ணணும் அந்த கேட்டகரியில. அவங்கள விட்டுருங்க, இக்னோர் தம். மீதி இருக்க 75 பேர் இருக்காங்களே, கண்டிப்பா உரம் வாங்குவாங்க. அது 82 ஹுமிக் கண்டிப்பா தேவைப்படும், எல்லாத்தையும் கொடுக்கலாம். அது இயற்கை விவசாயம் இருந்தாலும் கொடுக்கலாம், செயற்கை விவசாயம் இருந்தாலும் கொடுக்கலாம், அல்லது பெரிய டெக்னிக்கலா இருந்தாலும் கொடுக்கலாம், அக்ரி படிச்சவங்களா இருந்தாலும் கொடுக்கலாம், அக்ரியில வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரி, கேள்வியே கேட்க மாட்டாங்க. அந்த கேள்வியே நம்ம சொல்ல அந்த 10 விஷயத்துல வந்துடும், உடனே வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு சிரமம் இல்லாம கொடுத்துடலாம்.
அப்போ ஒரு 100 நபர்ல 25 நபர் வந்து இக்னோர் பண்றீங்க. மீதி 75 நபர் கேட்கறாங்கன்னா, அதுல ஒரு 50 பேர் வாங்குனா என்ன ஆச்சுன்னு பாருங்க. 2500 பிவி. உங்க டீம்ல நீங்க ஒரு நபர் செய்றீங்க. உங்க டீம்ல ஒரு 10 பேர் செய்றீங்க. 25,000 பிவி. என்னால வந்து ஒரு பிசினஸ் வால்யூமே வரல. எனக்கு அடுத்த லெவலே கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு நெக்ஸ்ட் லெவல் கேள்விக்குறி வருமானத்த அதிகரிப்பதற்கான வழியே தெரியல அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு ஒரு வாய்ப்பு. சிட்டில இருக்கீங்க. வீட்டு தோட்டம், மாடி தோட்டம். அழகா 8 to ஹோமிக்கு மட்டும் 6 மாசம் பயன்படுத்தலாம்னு சொல்லி குடுங்க. அதுக்கப்புறம் மாஸ் நானோடெக், கோல்டு எல்லாமே குடுங்க. வீட்டு தோட்டம், மாடி தோட்டத்துக்கு கோல்டு ஒரு கண்டிஷன் அல்ல. விவசாய நிலங்களுக்கு மட்டும்தான் கோல்டு ஒரு கண்டிஷன். ப்ளீஸ் பி அட்டென்டிவ். ப்ளீஸ். அப்போ நீங்க இது மாதிரி வந்து பிளான் பண்ணுங்க. அடுத்து ஒரு நபருக்கு 50 பிவி. அதை விடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. கொஞ்சம் உங்களை டெவலப் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டீங்க. அப்போ அக்ரி 82, அக்ரி ஹூமிக், அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக் 100 பிவி. ஒரு மாதம் வந்து நீங்க அக்ரி கேட்டகரி கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க விவசாயிகள்ட்ட செய்ய வேண்டியது என்னன்னா, இது ஒரு நெட்வொர்க் கம்பெனி, இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, உங்களுடைய பான் கார்டு கொடுங்க, ஆதார் கார்டு கொடுங்க. இதெல்லாம் ஆரம்பத்துல கேட்காதீங்க. முதல்ல அவர் கன்சியூமரான்னு பாருங்க. அல்ல லீடரான்னு பாருங்க. கன்சியூமர்னா உரம் மட்டும் போதும்னு சொல்லுவாரு. அப்ப அவருக்கு உரம் மட்டும் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் தெரியப்படுத்தி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்குங்க. லீடர்னா எனக்கு இந்த உரம் வாங்குறது ஏதாவது வருமானம் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. ஏதாவது கமிஷன் இல்லையான்னு கேட்பாரு. அவரை கொண்டு வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்குங்க. ப்ராஸ்பெக்டா உள்ள கொண்டு வாங்க. அவர் லீடருக்கான மெட்டீரியல் ட்ரைனிங் எடுத்துக்குவாரு. அடுத்தடுத்து வாய்ப்புகளை வழங்குங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வெஸ்டேஜ் என்ற இந்தியன் கம்பெனில உரம் இருக்கு சார், உரம் கொடுக்க வந்திருக்கேன், சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன் மட்டும் சொல்லுங்க போதும். வேற எதுவுமே சொல்லாதீங்க. அப்போ ஒரு விவசாயிக்கு முதல் மாசம் உரப்பொருட்கள் கொடுத்தா அடுத்த மாதம் சோப்பு, பேஸ்ட், பிரஷ், ஷாம்பு, டீ பவுடர், காஃபி பவுடர், ஹோம் கேர் ப்ராடக்ட், சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு 100 பிவி கன்ஃபார்ம் ஆயிடும் கன்சூமபிள்ஸ். அதுக்கு அடுத்த மாதம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா விவசாயிகள் ரொம்ப ஸ்ட்ரெனியஸ் எஃபோர்ட், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர். எளிதா 100 பிவி கொடுக்க முடியும். அப்ப மாதம் மாதம் பாருங்க எவ்வளவு ஒரு 100 நபர் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா எவ்வளவு வருமான வாய்ப்புன்னு பாருங்க. ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு, உரக்கடைக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? உர செலவுக்கும் உர வருமானத்துக்கும் என்ன வித்தியாசம்? அத வந்து இன்சிஸ்ட் பண்ணிருங்க. உர செலவு ஒரு விவசாயி ரொம்ப தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னா, மகசூல் வரலன்னு எடுத்துக்க மாட்டாங்க. உர செலவு, உரம் வாங்கின கடனை அடைக்க முடியலன்னு தான் அந்த ஒரு தவறான முடிவு எடுப்பாங்க. அப்ப அப்படியேப்பட்ட நபருக்கு உரக்கடைக்கு போனா என்ன உரம் குடுக்குறோம், ஏன் குடுக்குறோம், அந்த உரத்துல என்ன சத்து இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம அந்த உரத்த பத்திய டீடைல்ஸ், அதுக்கான ப்ரௌச்சர் எல்லா டீடைல்ஸும் குடுக்குறோம். அப்போ அடுத்து என்னன்னா, உரம் வாங்குனா உரக்கடைக்காரர் மட்டும் தான் நல்லா இருப்பாரு. ஆனா இங்க கடைய மாற்றி உரம் வாங்குனா, வாங்கி தரக்கூடிய நீங்க, அத பயன்படுத்தக்கூடிய விவசாயி, மண் வளம், இயற்கை வளம் எல்லாமே நல்லா இருக்கும். இவ்வளவு நாளா கடையில வாங்குனதுக்காக உர செலவு மட்டும் தான் நடந்திருக்கும். ஆனா கடைய மாற்றி நம்மட்ட வாங்குறதுனால உர வருமானம் வந்திருக்கும். அந்த லீகலா லெஜிட்டிமேட்டா எப்படி கிடைக்குது? சட்டப்பூர்வமா இந்த வருமானம் என்ன அப்படின்ட்டு யார் லீடருக்கான மெட்டீரியலா அமையறாங்களோ அவங்கள்ட்ட எஜுகேட் பண்ணுங்க. கன்சியூமர்ட்ட போயிட்டு உர வருமானம் பத்தி சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. சோ ஃபைனலா என்னோட மொபைல் நம்பர் சொல்றேன். இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் கைடன்ஸ் யூ மே ஆக்சஸ் த்ரூ வாட்ஸ்அப். சோ எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாருமே கேள்வி கேக்குறீங்க. சோ ஐ எம் வெரி சாரி, ஐ ரெக்ரெட் லாஸ்ட் 2 டேஸ் என்னால உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல. சோ நான் தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஐ அஷ்யூர் யூ. சோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வாட்ஸ்அப் வந்து ஆக்சஸ் பண்ணும் பொழுது எனக்கு முறையான வீடியோ அனுப்புங்க. வீடியோ அனுப்பிட்டு நீங்க அதற்கான ஆடியோ அனுப்புங்க. எத்தனை ஏக்கர், எப்படி தண்ணி பாய்ச்சுறாங்க, நடவு செஞ்சு எத்தனை நாட்கள் ஆகுது, கடைசியா என்ன உரம் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஸ்பெசிபிக்கா இருக்கும் எனக்கு ஆன்சர் பண்றதுக்கு. சோ நான் ஒரு ஃபெசிலிட்டேட்டர் தான். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் தான். யூ ஆர் அக்ரிகல்ச்சர் அட்வைசர். நீங்க தான் விவசாயிகளுக்கு போயிட்டு சர்வீஸ் பண்ணக்கூடிய நபர், ரிலையபிலிட்டியா இருக்கக்கூடிய நபர். நீங்க தான் அவங்கள்ட்ட ரேப்போ கிரியேட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும், அது மூலியம் பிசினஸ் வால்யூம் எடுக்கணும். அதனால நீங்க விவசாயிகளை டீல் பண்ணுங்க. பல நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு கால் பண்ணி விவசாயி இருக்காங்க பேசுங்க, விவசாயிட்ட இருக்காங்க கான்கால் எடுங்க அப்படிங்கிறாங்க. சோ அவரை பத்திய டீட்டெயில் என்கிட்ட சொல்றது இல்ல, இவங்களும் சொல்ல மாட்டாங்க. அப்ப பாருங்க, நம்ம அப்ப என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியும், நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்னு பாருங்க. அதனால நீங்க முறையா வந்து பயன்படுத்துங்க. நீங்க மார்னிங்ல இருந்து ஈவினிங் 8:00 வரையும் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுங்க. நான் ஈவினிங் 8 to 10ல உங்களுக்கு ஆன்சர் பண்ணிறேன். ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க அத போட்டு ரிப்ளை கேட்கும்பொழுது, அதுக்கான டைமிங் வந்து அலாட் பண்ண முடியல. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். மார்னிங்ல இருந்து ஈவினிங் 8:00 வரலையும் உங்க டவுட் எல்லாமே போஸ்ட் பண்ணுங்க. 8 to 10 உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். சரிங்களா?
சோ இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்ததுக்காக விஷ் யூ வெல். தேங்க் யூ சோ மச்.